ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, பிரதோஷம், கரிநாள், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்பலக்னம் இருப்பு 2 நாழிகை 13 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 7:33 மணி வரை. திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 8:53 மணி வரை. பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று மாலை 2:54 மணி வரை. சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 8:18 மணி வரை. கௌளவம், அதன் பின்பு இரவு 7:33 மணி வரை. தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:53 மணி வரை. மூலம், அதன் பின்பு பூராடம். மூலம், பூராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி பிரதோஷம், கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் ஏதாவது ஒரு திரவியம் வாங்கி கொடுங்கோ. சரியா? பால், பழம், பன்னீர் ஏதாவது ஒன்று பிரதோஷ காலத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், கடகராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இவ்வளவு நாளாக ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க, இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ரிலீஃபாக இருப்பீங்க. சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக இருக்கார். ஏன்னா உங்களுக்கு சுகாதிபதியே அவர் தான். நேற்றுக்கும் அப்படி தான் இருந்தார், இன்றைக்கும் அதே இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே,
இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சகாயாதிபதி சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் பொலிவடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு குறையிறதுனால ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் இன்றைக்கும் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கார். ஸோ மனசில் ஒரு குழப்பம் இருந்தாலும் எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும். அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மற்றபடி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயனசயன போகஸ்தானத்திலே இருக்கார் இன்றைக்கும். அதனால் நீங்கள் சில முக்கியமான சில வேலைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரை அழைத்து கொண்டு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் அதிகப்படியான முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சுப செலவு காத்திருக்கிறது. சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே,
இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி அதி அற்புதமான ஒரு நாள். மனசில் அந்த கவலைகள்லாம் குறையும். இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு கண்டிப்பாக குறையுங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையாரின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் சங்கர நாராயணர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இன்றைக்கி அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார். ஸோ சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நம்ம என்னென்ன செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னா எந்த தீய பழக்கமும் இல்லாமல் ஒரு ஆன்மீக விஷயங்களில் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாம். 1. 2வது இந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறா பாருங்க, அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் சாதகமாக வேண்டும் என்றால் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் சக வியாபாரிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகி எரிச்சலை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி கலத்திர ஸ்தானத்தில் தான் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் வருகை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகஸ்தானாதிபதி பகை ருண ரோகத்திலே இருக்கார் சந்திர பகவான். அதனால் இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும்.
எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதனால் கோவில் திருவிழாக்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.